மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் மற்றும் அனுதின தேவ மன்னாவாக ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், யாத்திராகமம் 34 அதிகாரத்திலே 10 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று ஆண்டவர் வார்த்தையை கொண்டு சொல்லி இருக்கிறார். அவருடைய வல்லமை பொருந்திய வார்த்தைகளை இந்த மாதத்திலே அவர் நமக்கு தந்திருக்கிறார். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, மற்ற எவரிடத்திலுமே செய்யப்படாத அதிசயமான காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, என்னுடைய பலத்த செய்கைகளை ஜனங்கள் காணும்படியாக நான் கூட இருந்து உங்கள் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று ஆண்டவர் தம்முடைய வல்லமை பொருந்திய வார்த்தையை இந்த மாதத்திலே தந்திருக்கிறார். ஆம், பயங்கரமான காரியங்கள், சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத, பிரமிக்கத்தக்க விதமான காரியங்களை மற்ற யாரிடத்திலும் எவரிடத்திலும் காணப்படாத, யாரை கொண்டும் செய்யாத பயங்கரமான காரியங்களை நான் இந்த மாதத்திலே நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பயங்கரமான அதிசயமான வல்லமை பொருந்திய காரியங்களை நீ காண வேண்டுமானால், உன் வாழ்க்கையிலே அது நிறைவேற வேண்டுமானால், ஆண்டவர் நம்மிடத்திலே சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். இந்த 34 அதிகாரத்திலே 2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற்காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 குறிப்புகள் இங்கே தரப்பட்டிருக்கிறது. முதலாவது, அதிகாலையிலே நீ தேட வேண்டும். இன்றைக்கு தேவனோடு நல்ல உறவிலே இருக்கிற தேவ பிள்ளைகள், அவரை சார்ந்திருக்கிற, அவரால் நடத்தப்படக்கூடிய தேவ பிள்ளைகள் நிச்சயம் அதிகாலையிலே இருட்டோட எழுந்திருப்பார்கள். அப்படி அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள் மேலும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவரிடத்திலே இன்னும் என்ன காரியங்கள் காணப்படும் என்று சொன்னால், அவர்கள் ஆயத்தமாயிருப்பார்கள். ஆயத்தமாயிருப்பார்கள். எசேக்கியேல் 38 அதிகாரத்திலே 7 வசனம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, பிறரை ஆயத்தப்படுத்து. மத்தேயு 25 அதிகாரத்திலே புத்தியுள்ள ஸ்திரீகள் ஆயத்தத்தோடு காணப்பட்டார்கள். மணாளனை சந்திக்க இருக்கிறதானே அந்த ஸ்திரீகள் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், ஆயத்தம் இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீகள் ஆயத்தத்துடன் காணப்பட்டார்கள். எரிகிற தீவட்டியையும் எடுத்து சென்றார்கள், கூடவே எண்ணெயும் எடுத்து சென்றார்கள். அது ஆயத்த நிலையை காண்பிக்கிறது. எனவே
ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். முதலாவதாக மலையிலே ஏறுகிற அனுபவம். இன்னைக்கு அநேகர் இறங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் அப்படி இராமல் ஏறுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். நாம் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் வாஞ்சையாக இருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்கள், அவர்கள் வளருவார்கள். சத்தியத்தை அறிகிற அறிவிலே, விசுவாசத்திலே, தேவ கிருபையிலே, வசனத்திலே வளர்கிறவர்களாக இருப்பார்கள். நான்காவதாக அவருடைய சமூகத்தை எப்போதும் நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆம், அதிகாலையில் தேடுகிறவர்களாக, ஆயத்தம் உள்ளவர்களாக, நாளுக்கு நாள் வளர்ந்து அவரை அறிகிற அறிவிலே வளர்கிறவர்களாக, அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுகிறவர்களாய் யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ, அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் பயங்கரமான காரியங்களை காண்பார்கள். இதுவரை கண்டிராத, இதுவரை நீ எங்குமே கண்டிராத பெரிய காரியங்களை, அதிசயப்படத்தக்கதான காரியங்களை இந்த நாட்களிலே நீ காணப்படுவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. எனவே ஆயத்தத்துடன் வாருங்கள், தேவ சமூகத்தை நாடி வாருங்கள், அதிகாலையிலே விழிப்போடு அவரை தேடுங்கள், நாளுக்கு நாள் அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் மூலமாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.